உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் உள்ள கோழிகளை இப்போலாம் எல்லாம் இரை போட்டு அப்படி பார்க்க போகிறோங்க. இந்த கோழி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுக்க வந்து நம்ம என்னென்னு பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து அடை வச்சு தான் நம்ம எல்லாமே பொறிக்க வைக்கிறோம். மற்றபடி எந்த இன்குபேட்டர் எல்லாம் பொறிக்க வைக்கல. அதாவது நம்ம கோழிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம உணவும் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் கொடுக்குறோம், ரேஷன் அரிசி தான் கொடுக்குறோம். ரேஷன் அரிசி கொடுத்தாவே நம்ம இடம் கொஞ்சம் பெருசாகிறனால அதுக்குள்ளே புழு பூச்சி எல்லாம் கொத்தி தின்னு பார்த்திங்கன்னா அருமையாக நல்லா வளர்ந்துடும். ஏதோ ரேஷன் அரிசி வந்து அப்பப்போ உணவு எடுத்துக்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா இடம் நிறையா இருக்குது பார்த்திங்களா. இந்த இடத்துல போய் அது வாட்டுக்கு மேய்ஞ்சி இந்த புழு பூச்சி இந்த மாதிரிலாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அது வாட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த வித நோய் இல்லாமல் வருதுங்க. தேவை அப்படின்னா மட்டும் நம்ம மருந்து கொடுத்துருவோங்க. இன்னும் நம்ம இதில் வந்து ஒரு சின்ன இது பண்ணலான்னு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன குஞ்சுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம விற்பனைக்கு கொடுக்கலான்னு பார்க்குறோம். இப்போ யாரோ ஒருத்தருக்கு நம்ம வந்து ஏவாட்டை கொடுக்கறதுக்கு யாரும் வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நம்மளுடைய இதுக்குமே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை குஞ்சு வேணுமோ அதை நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி தரோங்க. ஏன்னா ரொம்ப அனுப்ப முடியாது. ஏதோ 5, 10 இந்த மாதிரி தான் கொஞ்சமாக தான் அனுப்ப முடியும். ஏன்னா 50, 100 அந்த மாதிரிலாம் அனுப்ப முடியாது. ஒரு 5, 10 ஏன்னா வளர்க்குறவங்களுக்கு மொதல் வளர்க்கும் போது அவங்க ஆசைப்படும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50, 100 அப்படி வளர்க்காமல் ஒரு 5 கோழியை வாங்கி வளர்த்து பாருங்கள். அதுவாக வளர்ந்துடும். இன்குபேட்டரில் வச்சு வளர்க்குறது நம்ம அந்த மாதிரி வந்து நம்மளே பொறிச்சு வைக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நல்லா தெம்போடு இருக்கும். அப்படின்னும்போது நம்ம இந்த மாதிரி கோழிகளை நீங்கள் வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பயன்படாக இருக்கும். நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ லோக்கலில் போய் விற்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம யாருன்னு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம அந்த மாதிரி கொடுத்து வைக்கலாங்க. யாருக்கும் தேவைப்பட்டால் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஃபோன் எதுவும் தேவையில்லை. மெசேஜ் மட்டும் அனுப்புனீங்கன்னா இந்த வந்து நம்ம விற்பனையை பற்றியோ நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ரேட்டு தரோம் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறோம். ஆனால் என்னென்னா ரொம்ப தர முடியாது. 5, 10 இந்த மாதிரி கம்மியாக தான் தர முடியும். வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும் தான். ஏன்னா இது வந்து வியாபாரத்துக்கோ இல்லை அதுக்கு இல்லையோ சின்ன சின்ன வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம பண்ணித்தரலாம்னு இருக்கோம். ஓகேவா? இதுக்கு உங்களோட ஆதரவை தாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஃபாலோ பண்ணிச்சு நம்மளுடைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து காணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வித மருந்தோ எந்த வித இதுவும் கொடுத்து வளர்க்குறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக அதான் குஞ்சு பொறிக்குது, அதான் வளருது, அதான் இறத்து அடிக்கிறது. நம்ம வந்து காலையிலையும் சாயங்காலமும் ரேஷன் அரிசி இல்லை கம்பு இதில் ஏதாவது ஒன்று மாற்றி போடுவோம். அதுதான் போடுறோம். மற்றபடி இந்த சின்ன குஞ்சுகளுக்கு கீரிப்பிள்ளை தொந்தரவு அதிகமாக இருக்குது. அதனால் அதை கூண்டுக்குள்ளே வச்சு கொஞ்சம் சின்ன கோழிவாங்க, கொஞ்சம் பெரிய இதாக வந்தோன்னா அப்படியே நம்ம விட்டுருங்க. இதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி பாருங்கள், சேவல் கோழி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கும். ஏன்னா இடம் நிறையா இருக்கனால நம்ம அந்த பூச்சி புல்லாம் சாப்பிட்டு நல்லா அது வாட்டுக்கு நல்லா வளர்ந்துடும். சின்ன குழு மட்டும்தான் நம்ம கூண்டுகளை வச்சு அடுத்து இறை கொடுத்து வளர்க்குறோம். அது பார்த்திங்கன்னா வெறும் கோழி தீவனம் தான் வச்சு கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஏன்னா கீரிப்பிள்ளை வந்து அதிகமாக இருக்குது. கீரி தொல்லை வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள குஞ்சுகள்லாம் பிடிச்சிட்டு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீவனம் வாங்கி இந்த கூண்டு செஞ்சு வச்சு அடைச்சி போட்டுரும். இன்னொன்று பெரிய கூண்டு செய்யணும். அப்படி செஞ்சால் தான் இது வந்து இன்னும் நல்லா வளர்ச்சியை கொடுக்கும். அப்படின்றக்காண்டி நம்ம அதை அடுத்த பிளான் இருக்குது. பட் இந்த மாதிரி குஞ்சுகளும் நம்ம வந்து கொடுக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு மேலே உள்ள பெருசாக குஞ்சுகளும் கொடுக்கலாம்னு இருக்கோம். ஓகேவா? அதனால தான் நம்ம சொல்கிறோம். இந்த சின்ன சின்ன குஞ்சுகளையும் நம்ம வந்து கொடுக்கலாம். இன்னும் இப்போ அப்போ பார்த்த பெரிய குஞ்சுகளையும் நம்ம வந்து விற்பனைக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம். ஆனால் ரொம்பலாம் கொடுக்க முடியாது. ஏதோ 5, 10 இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்மகிட்ட நிறையாவும் இல்லை. ஏன்னா கீரிப்பிள்ளை இல்லாமல் இந்த மாதிரி அடைச்சி வச்சு வளர்த்து தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அது தாய்க்கோள்கிட்ட மட்டும்தான் வளர்க்குறோம். இதை கொஞ்சம் இறை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளில விட்டுருவோம். அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வந்து திருப்பி உள்ள வந்து அடைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரியாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா தீவனம் தான் முழுக்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் வந்து சீக்கிரமே வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்துருது. மற்ற கோழிகள் வந்து தேவையில்லாத வாடகை வெளியில் போய் தெரிஞ்சு எடுத்துக்கிறோம். அப்போ அரிசி ரேஷன் அரிசி இல்லை கப்பு இது போட்டால் மட்டும் போதும். அது அதோட வளர்ச்சியை பார்த்துக்கிறோம். பட் இந்த சின்ன குஞ்சுகளுக்கு மொத்தம் அந்த தீவனத்தை கொடுத்து நம்ம சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பொறிச்ச குஞ்சு பாருங்கள். இந்த கோழி பொறு குஞ்சு இதுக்கு ஒரு தனியாக அடைச்சி இந்த மாதிரியாகவும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சு கோழியோட. ஏன்னா நம்ம வந்து கோழியோடு விட்டால் தான் எந்த நோயும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வராது. ஏன்னா அது உள்ளே வந்து படுத்துக்கிறோம். குளிர்காலம்னா அது வகுத்துக்குள்ள விட்டு படுத்துக்கிறோம். வெயில் காலம்லாம் அது சூடு கொஞ்சம் ஹீட்டு எல்லாம் கொடுக்கும். இதுக்காண்டி தான் நம்ம கோழியோடு வளர்க்குறது. இன்னும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம கோழியில் தான் வளர்க்குறோம். அதிகபட்சம் 3 மாதம் வளர்க்கறனால உங்களுக்கு கோழி குஞ்சு உங்களுக்கு தரமாகவும் நல்லாவும் ஒரு ஆக்டிவாக இருக்கும். வெளியில் விட்டாலும் செம்மையாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க எப்படி மேய்ச்சிக்கிருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரியை வந்து வளர்க்குறதுனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. நம்ம வீட்டுக்கும் நம்ம அடிச்சு சாப்பிட்றதுக்கு கடையில் கறி வாங்குறதில்ல, வீட்லேயே அடிச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்தமாதிரி வளர்த்துக்கிறதுக்கு யூஸாக இருக்குது. ஏதாவது நண்பர்கள் கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம அந்த இதை கொடுக்குறோம். அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம்.